இது ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை தான். அதாவது எல்லா இடத்துலயும் விஜய் வந்து பணிந்து போய் கொண்டே இருக்கிறார். இப்ப வந்து ஜனநாயகனுக்கு ஒரு தடை வருது. ஜனநாயகனுக்கு எதுக்கு தடை வருது? விஜய் படம் பார்த்து அஃப்கோர்ஸ் யாரும் வந்து இப்ப அதனால நான் உருப்படாம போயிட்டேனோ, இல்ல அதனால நான் வந்து ஒரு தீவிரவாதியா மாறிட்டேனோ, இல்லன்னா அதனால தான் நான் இன்னார வந்து குத்திக் கொன்னேன்னு யாருமே சொன்னது கிடையாது. அப்ப விஜயினுடைய படம் வந்து வயலன்ட்டா இருந்தா கூட, இப்ப ரஜினியுடைய படத்துல இல்லாத வயலன்ஸ் அப்ப விஜய் படத்துல வந்துற போகுது. அப்ப எல்லாருமே ஒரு லோகேஷ் கனகராஜ் படத்துல பார்க்கும்போது எவ்வளவு வயலன்ஸ் வருது. அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து அந்த அளவுக்கு வயலன்ஸ் பார்த்துக்கணும். கௌதம் மேனன் படம் ஆனாலும் சரி, விடுதலை ஆனாலும் சரி, இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள்ல நான் வயலன்ஸ் பார்த்திருக்கோம். அப்ப அது வயலன்ஸ் ஒரு காரணமா வைத்துக்கொண்டு நீங்க வந்து படத்த வந்து முடக்க முடியாது. ஏதோ ஆர்மி ஏங்க ஆர்மி இத வச்சு இவ்வளோ அப்பத்தமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது. அது அ ய இது அந்த ரேங்க்ல இருந்து ஆரம்பிச்சு பல படங்கள்ல நானும் பார்த்தேன். போலீஸ் ஆபிசருடைய அந்த லேபிள்ஸ வந்து ஒழுங்கா வைக்காத ஒரு காலகட்டத்தில வந்து இது ஆர்மி சிம்பல்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றது வந்து போங்கு. சிபிஎஃப்சி வந்து கிளியர் பண்ண ஒரு படம். அதன் பிறகு வந்து ஒரு சிபிஎஸ்சில ஒரு மெம்பர் போயிட்டு இப்ப சொல்றாராமா, ஐய்யய்ய! இது சரி வராது அப்படின்னு சொல்றாராமா. அப்ப முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த விஷயமா தான் இருக்குது. சிபிஎஃப்சி இஸ் எ பொலிட்டிக்கல் பாடி என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வந்து சிபிஐ பொலிட்டிக்கல் பாடியா இருக்கிறதோ, எ அ அதெல்லாம் கொஞ்சம் ஹையர் எண்ட்ல இருக்கிறது. இது வந்து லோவர் எண்ட்ல வந்து யாரோ 10 பேர போட்டு யூசுவலா கட்சிக்காரங்க தான் போடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்படி ம். போட்டு வருகின்ற ஒரு பாடியா இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் விஷயத்துக்கு வாயே தொறக்காத ஒரு விஜய் வந்து மறுபடியும் வந்து பணிந்து போயிட்டு இப்ப வந்து டெல்லிக்கு வந்து ஸ்பெஷல் ஃபிளைட்ல போயிருக்கார்.